இது என்ன தெரியுமா? இன்சுலின் இன்ஜெக்ஷன். இது இந்த பூண்டுக்கு இந்த பூண்டுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட போகிறேன். போட்டுட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் இது வந்து என்ன கலரில் மாறி இருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு காட்டி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ இருக்க பாருங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் கிடையாது, இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்கா சரியா இருக்கா? இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாரா சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாரா இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாரா சிறுதானியம் சாப்பிட்டு வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்கள். நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாரா சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாரா இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாரா வெயிட்டை குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பரில் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. கரெக்ட் தானே? பெரிய மூட நம்பிக்கை. இப்போ ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கை. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க. கரெக்ட் தானே? வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி, அப்புறம் கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுருந்த சுகர் பேஷண்ட்டு, சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை. இப்போ மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலினும் சேர்ந்து வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, கருப்புக்கவனி, வெள்ளக்கவனி, பச்சைக்கவனி, மூக்கரட்டை கீரை. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, உடல் பருமன், இதுக்கு எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கடைபிடிச்சா மட்டும்தான் நோய் வந்ததற்கான அடிப்படை காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. திரும்ப சொல்கிறேன், இங்கே பேலன்ஸ் டயட்டு கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இதே மாத்திரை இதே இன்சுலின் போட்டாலும் நோய் முழுமையாக குணம் அடையாது அப்படின்னு நான் சொல்லலை. இந்த புத்தகம் தெளிவாக சொல்லி. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பீங்க. ஷேர் பண்ணி கொடுப்பீங்களா? நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான். சரியா?